அதனால நாங்க சவால் எல்லாரும் ஒரு பக்கம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் எல்லாம் நிலுங்கய்யா, எல்லாம் நிலுங்க. ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள், புது கட்சிகள் எல்லாம் நிலுங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிக்கிறோம், தமிழக மக்கள் பக்கம் நிக்கிறோம். எங்களுக்கு 3 மொழி வேண்டும், 4 மொழியும் வேண்டும், 5 மொழியும் வேண்டும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் 2 மொழி? 56 லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு, அதுல 30 லட்சம் பேர் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி, இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி 3 மொழி படிக்கிறாங்க. என்னங்கய்யா, திமுக காரர் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல 3 மணி, அதுவும் தமிழ்ல பேசினா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரர் நடத்துறீங்க. இங்கிலீஷ்ல தான் பேசணும். அப்பதான் அவங்கள பெரிய ஆட்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்கள், எல்லா தமிழகத்தினுடைய கட்சி தலைவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க, உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சியில எங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை நான் கொடுக்கிறேன். என் குழந்தை 2 மொழி பள்ளியா, 3 மொழி பள்ளியா, அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, ஏன் நான் சொல்றேன் ஐயா, நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா உங்க பேரை எங்க படிக்கிறான்னு சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு, அவரு எத்தனை மொழி படிச்சாரு, எங்க படிச்சாரு. ஃபுட்பால் விளையாடுற யூரோப்பியன் நேஷன் போறாரு, தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா? போதுமா? நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிபிடித்து நிற்போம், உயிரை கொடுத்து நிற்போம், உறுதியாக நிற்போம். தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது, எப்பொழுதும் அழிவு வராது.